2012 அட்டன் பண்ண பிஜிடிஆர்பி கொஸ்டின் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், edge of regression of the rectifying developable has the equation. என்ன equationனா r equal to r plus k into zi plus kp divided by k dash z minus k z dash. இதான் ஆன்சர். ரெட் கலரில் டிக் பண்ணது தான் ஆன்சர். Second one, a necessary and sufficient condition for a surface to be a developable is that its Gaussian curvature is developable. அப்படின்னா Gaussian curvature 0. Answer 0. Third one, Serret-Frenet formula are given by T dash. இது T dash, N dash, B dash. T dashனா KN, N dashனா ZB minus KT. இது வந்து B dash equal to minus ZN. Serret-Frenet formula கார்ட்டீசியன்லனா இந்த ஃபார்முலா. Serret-Frenet formula டார்பெக்ஸ் வெக்டர்னா இது T dash equal to W cross T, N dash equal to W cross N, B dash equal to W cross B. Fourth one, directions of parametric curves are conjugate. Parametric curves conjugate இருக்கணும்னா m 0 இருக்கணும். m equal to 0 தான் ஆன்சர். ஒரு கர்வ் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும்னா k equal to 0. kனா கர்வேச்சர். ஒரு கர்வ் பிளேன் கர்வாக இருக்கணும்னா டவ் equal to 0. டவ்னா டார்ஷன். டவ் நாட் equal to 0னா அந்த கர்வு ட்விஸ்டட் கர்வ். In a canonical form of linear programming problem, the objective function. linear programming ப்ராப்ளத்தில் canonical form ஓட objective function எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக மேக்ஸிமம் டைப்பாக தான் இருக்கணும், மினிமமாக இருக்கக்கூடாது. canonical form மேக்ஸிமம் டைப்பாக தான் இருக்கணும். Sixth one, the system of linear equations x1 plus 2x2 plus x3 equal to 4, 2x1 plus x2 plus 5x3 equal to 5 has the basic feasible solutions. ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு. இதுக்கு பேசிக் feasible சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்கு. ரெட் கலரில் மார்க் பண்ணது தான் கரெக்ட் ஆன்சர். இதான் டிஆர்பி ஆன்சர். x2 1, x1 2. x1 5 இருக்கும்போது x3 -1, x2 5/3 இருக்கும்போது x3 2/3. இதில் x3 வேல்யூ 0 இருக்கும், இதில் x2 வேல்யூ 0 இருக்கும், இதில் x1 வேல்யூ. டியூயல் ப்ராப்ளம் ஆஃப் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். மேக்ஸிமைஸ், இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இது கன்ஸ்டன்ஸ். எத்தனை கன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு? 4 கன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஆன்சர் என்னதுன்னா மேக்ஸிமம்னா மினிமம்னு வரணும். 2 1 2 1 வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் டியூயலாக மாறும்போது கன்ஸ்டன்ஸ்க்கு வந்திருக்கும். கன்ஸ்டன்ட்டில் இருக்கிற ரைட் சைடு இந்த 6 2 1 10 6 2 1 இந்த 4 நம்பர்ஸும் எங்கே வரும்? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வரும். அதான் 10w1 + 6w2 + 2w3 + w4. இங்கே கன்ஸ்டன்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் ஒன் x1 வேரியபிள் எல்லாம் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்டாக சேஞ்ச் ஆகும். அப்போ இது w1 + w2 + w3 + w4 அப்படின்னு எழுதணும். போட்டிருக்கா? ரைட் லெஃப்ட் சைடில் என்ன வரும்னா இந்த w1 w2 w3 w4 வரும். ரைட் சைடில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 2 வரும். கன்ஸ்டன்டில் தான் 2 வரும். 2 வந்திருக்கா? இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்தால் இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போடணும். நெக்ஸ்ட்டு x2 வேரியபிளெல்லாம் செகண்ட் கன்ஸ்டன்டில் எழுதணும். 2w2 + w2 - w2 - 2w3 எழுதியிருக்கா? w4 w1 w2 w3 w4 4 கன்ஸ்டன்ஸ் இங்கே இருக்குல்ல. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறதுனால இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இங்கே 1 இருக்கிறதுனால செகண்ட் கன்ஸ்டன்டில் 1 போடணும். இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் உள்ள கோஎஃபிஷியன்ட் இங்கே கன்ஸ்டன்டில் வரும். கன்ஸ்டன்டில் உள்ள ரைட் சைடில் உள்ள நம்பர்ஸு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வரும். இதுதான் ஆன்சர். டி தான் ஆன்சர். Eighth one, the number of basic variables in a m cross n transportation table is. m cross n transportation table number of basic variable எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அது m + n - 1. எம்மையும் என்னையும் ஆட் பண்ணி -1 போடணும். அதான் நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ். இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளுக்கு நல்லா கவனிச்சுக்கணும்.
நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள் எல்பிபிகே அப்படின்னா என்சிஎம். என்னா அன்னோன்ஸு, எம்னா கன்ஸ்டன்ட்ஸு. என்சிஎம் கண்டுபிடிச்சி அதில் எத்தனை நம்பர் வருதோ அதான் நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளுக்கு வேறு, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துக்கு வேறு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு 9th ஒன், வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கணும். இதான் பி ஆஃப் மேட்ரிக்ஸ். அப்போ இதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? 5 4s are 20 minus 1 3 is 3 அப்படி போடணும். அதான் அந்த கண்டுபிடிச்சிருக்கான். 20 minus 3 divided by அப்புறம் ஆட் பண்ணோம். 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 9 மைனஸ் 3 1 ஆட் பண்ணால் 4 17/5 தான் ஆன்சர். 10th one, in pure birth process only arrivals are counted, no departure takes place. இதான் ஆன்சர். 11th one, let f of x equal to x squared sin 1 by x, x not equal 0 and f of 0 equal to 0, then f dash 0 exists and f dash is not continuous at 0. 11th ஒன்னுக்கு A தான் ஆன்சர். இதான் டிஆர்பி கொடுத்த ஆன்சர். 12th one, let E subset AB ME be the outer measure. இப்படி மேலே லைன் போட்டால் அவுட்டர் மெஷர், கீழே லைன் போட்டால் இன்னர் மெஷர். தென் இது என்னது? இன்னர் மெஷர். இன்னர் மெஷர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர். இதுதான் ஆன்சர் 12th. 13th sum, if E1, E2 are measurable subset of 0, 1 and measurable E1 1 அப்படின்னா ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்கு. மெஷரபுள் E1 இன்டர்செக்ஷன் E2 ஈக்குவல் டு மெஷரபுள் E1 1 ஆகிடுச்சா, அப்போ மெஷரபுள் E2. பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 14th சம், லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் வந்து எக்ஸோட இன்டர்வல் -π to π. தென் த வேல்யூ ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் A0 இஸ். ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் A0 கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரா, A0 ஃபார்முலா 1/π integral -π to π f of x dx. 1/π f of x என்னது? x ஸ்கொயர். இதை இன்டகிரேட் பண்ணால் x³ 3. x-க்கு π -π சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட்டில் ஆட் பண்ணி கேன்சல் பண்ணால் 2π² 3 வருது. 14th சம்க்கு அதான் ஆன்சர், 2π² 3. 15th sum, if f of x is even function interval -π to π, value of Fourier coefficient Bn is. even function அப்படின்னா an தான் வரும், bn வந்து 0 ஆயிரும். f of x even functionனா a0ம் anம் கண்டுபிடிக்கலாம், bn வேல்யூ 0. f of x odd functionனா a0ம் anம் 0, bn வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 16th question, f belongs to -π to π, f continues at x, then f of x can be expanded as the Fourier series. இதனுடைய ஃபார்முலா f of x equal to இது a0, q0 இல்லை a0/2 plus summation k equal to 1 to infinity. இதை நல்லா பார்த்துக்கணும். ak cos kx plus bk sin kx. இது q இல்லை, இது a. இதான் ஆன்சர். இந்த ஃபோரியர் சீரீஸோட எக்ஸ்பேண்ட் ஃபார்முலா இதுதான். 17th கொஸ்டின், பாசிபிள் ஐடென்டிட்டி கேட்டிருக்கு. இது ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஸ், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஸ், இது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இன்டர்வல் 0 to infinity மூணுக்குமே அதை பார்த்துக்கணும். மாடு போட்டிருக்கு, ஸ்கொயர் போட்டிருக்கு, 3யுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதான் ஆன்சர், ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/√x இஸ் 1/√s. ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/√xக்கும் இந்த ஆன்சர் தான். ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் 1/√xக்கும் 1/√s தான். இது என்ன ப்ராப்பர்ட்டினா செல்ஃப் ரெசிப்ரோக்கல். அதாவது எக்ஸை எடுத்துகிட்டு நம்ம எஸ்ஸை போடுறோம். இந்த ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ரெசிப்ரோக்கலில் வரும். 19th sum, Fourier sin transform of e power minus ax. இதுக்கு ஆன்சர் √2π s by s square plus a square. Fourier cosine transform of e power minus axனா √2π s இருக்கிற இடத்துல a வரும். a by s square plus a square. s இருக்கிற இடத்துல a போட்டால்
ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். சைன் இருக்காது, கொசைன். நெக்ஸ்ட்டு 20. ஃபோரியர் கொசைனுக்கு இதான் ஆன்சர். எஸ் இருக்கிற இடத்துல ஏ போடணும். 20ல் எஃப் ஆஃப் எக்ஸு 1, இன்டர்வல் mod x less than or equal to 1, 0 if mod x greater than 1. ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்கு. ஆன்சர் ஸ்கொயர் ரூட் 2 பை சைன் எஸ் பை எஸ். இப்போ இதை இன்டர்வல் ஏன்னு கொடுத்தா ஸ்கொயர் ரூட் 2 பை சைன் ஏஎஸ் பை எஸ்ன்னு வரும். ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்கிறதுனால சைன் எஸ் பை எஸ். If two vectors x and y in Hilbert space H are orthogonal, then x yயும் ஆர்த்தோகனல். அப்போ அது டாட் ப்ராடக்ட் பண்ணால் அது 0வாக தான் ஆகும். இப்போ நாம் எக்ஸு நாம் ஒய் அப்படின்னா 1 கிடைக்கும். ரெண்டு எக்ஸும் ஒய்யும் வேறு வேறு. அப்போ அதை டாட் பண்ணால் 0வாக வரும். ஸோ நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் நாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்னவாகும், ஈக்குவலாக ஆகிடும். 22. Let EI be an orthonormal set in a Hilbert space H, then for any x belongs to H. ஏக்கு டி தான் ஆன்சர். சமேஷன் மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா இஐ ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 23. லெட் a1 டாட் a2 be self-adjoint operator in a Hilbert space H, then a1 a2 is self-adjoint if and only if. ரெண்டும் self-adjointனா a1 a2வும் a2 a1 ரெண்டையும் மாற்றி போட்டாலும் ஈக்குவலாக இருக்கும். 24. If n is a norm operator on a Hilbert H, then norm n square equal to norm n square. n ஸ்கொயர் பண்ணி நாம் போட்டாலும் n-க்கு நாம் போட்டு ஸ்கொயர் பண்ணாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதில் n நார்மல் ஆப்ரேட்டராக இருந்தா. நெக்ஸ்ட் 25th கொஸ்டின். An element said in a Banach algebra A is a topological divisor of 0 if there exists a sequence Zn in A such that norm Zn 1 இருக்கும். Either set Zn convergent to 0 or Zn set convergent to 0. A தான் answer. 26. Let sigma of x denote the spectrum of x in a Banach algebra. Then sigma of x n equal to sigma x n. Sigma of x and the spectrum of x. 27th question. Let f of z equal to mod z minus a square, where a is any complex number be defined on the complex plane. Then f of z என்னவா இருக்குமா, டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குமா at z equal to a. ஆனால் அனலிட்டிக்காக இருக்காதான் ஏல. எந்த பாயிண்டில், ஏல. 28th question. Let r of z be a rational function of order 6, then r of z has ஆர்டர் 6 இந்த ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கு. அப்போ அதுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும், எத்தனை போல்ஸ் இருக்குன்னா 6 ஜீரோஸ் இருக்கும், 6 போல்ஸ் இருக்கும். 29. Cross ratio z1 z2 z3 z4 is real if and only if 4 points z1 z2 z3 and z4. z1 z2 இது கிராஸ் ரேஷியோ இது ரியலாக இருந்துச்சுன்னா இந்த 4 பாயிண்ட்ஸும் எதில் லை ஆகும், லை ஆன் ஏ சர்க்கிள் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்லையோ இல்லையோ சர்க்கிள்லையோ லை ஆகும், எதுலையாவது ஒன்றில் லை ஆகும். 30. Let C be a circle with center at z equal to 1. Integral dz by z minus 1 is. Formula integral dz by z minus a. ஏங்கிற பாயிண்ட் என்னது, 1. செட் 1 ஃபார்முலா 2 பை ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் ஏ 1 ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்னது, 2 பை ஐ. த சம்முக்கு ஆன்சர் 2 பை ஐ. 31. The characteristic polynomial of an annihilator for the function x power k e power ax where a is any non-negative integer is r minus a k plus 1 இதான் ஆன்சர். 32. Bessel function of zero order of first kind J0 is given by. Bessel functionல first kind J0 என்னன்னு கேட்டிருக்கு. J0 of x நம்ம Jn of xக்கு ஃபார்முலா படிச்சிருப்போம். அதை வச்சு nக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். J0 of x equal to summation m equal to 0 to infinite minus 1 whole power m factorial square x by 2 2m. இதான் ஆன்சர். எதுக்கு, Bessel function of first kind J0க்கு. 33. Let Pn of x be the nth legendary polynomial. Then integral minus 1 to 1 Pn square of x dx. இது ஆன்சர் 2 by 2n plus 1 legendary polynomial.
34th question. Let h(n) denote the nth Hermite polynomial. Then the value of h(1) is given by. இது வந்து ஹெர்மிட் பாலினாமியல். இதில் h(1) வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. அந்த வேல்யூ 2x. 35. Partial differential equation obtained by eliminating arbitrary function from py equal to qx. Be the answer. 36. Complete integral for the partial differential equation p equals y square q square is z equal to a square x plus or minus a log y plus b. See the answer. Next 37. Solution for d square plus 5d plus 6y equal to e power x. இதுக்கு solution கேட்டிருக்கு. செஞ்சோம் ஆன்சர் என்ன கிடைக்கு? y equal to a e power minus 2x plus b e power minus 3x plus e power x by 12. A the answer. 38. Solution for d square plus d plus 1y equal to x square is. Answer D. E power minus x by 2 a cos root 3 by 2x plus b sin root 3 by 2x plus x square minus 3x. Next 39. y double dash plus y equal to 0 has எத்தனை சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா more than one linearly independent solutions. D தான் ஆன்சர். இதான் TRB கொடுத்த ஆன்சர். 40. The sum or square of deviation of a set of values is minimum when taken about the. எப்படி எடுக்க முடியுது? மீனா அபவுட் த மீனா மீடியன் கிடையாது. மீடியன் எடுத்தால் அந்த வேல்யூ 0ன்னு வரும். த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் ஏ செட் ஆஃப் வேல்யூஸ் இஸ் மினிமமாக இருக்கணும் அப்படின்னா அதில் எதை எடுக்கணும்? அபவுட் த மீன். 41. Let f of z be an analytic function and satisfies mod f of z minus 1 less than 1 in a region omega. Then for any closed curve gamma in omega, integral gamma f dash of z by f of z dz is 0. Answer 0. 42. Let f of z be an analytic and non-constant function in a region omega. Then modulus f of z has no maximum in omega. Next 43. The function e power z sin z cos z have a common essential singularity at எந்த பாயிண்டில் essential singularity வரும்? e power z sin z cos z இது கூட log z வரும். இது வந்து infinitive answer. 44. For the function f of z equal to sin z square by z square z minus a not equal to 0, the singularities are at எந்த பாயிண்டில் சிங்குலாரிட்டி கிடைக்கும்னா z equal to 0, z equal to a. 45. Let f of z equal to 1 by sin hz be meromorphic in the complex plane. The limit point, the pole of this function is infinitive. Next 46. Let n of gamma comma a be the winding number. இது என்னது? winding number of gamma with respect to a. Then n of gamma comma a equals minus n of minus gamma comma a. இதான் answer. B the answer. 47. Let f of z be analytic and bounded in the whole plane. Then f of z must be constant தான் இருக்கணும். Next 40. Every solution of the equation y double dash plus y dash minus 2y equal 0 as the form. B answer. C1 e power minus 2x plus C2 e power x. இப்படி தான் செய்யணும். Next 49. The initial value problem y double dash plus 10y equal 0, y of 0 pi y dash of 0 pi square as the solution. என்ன solution? A தான் answer. Pi cos root 10x plus pi squared by root 10 sin root 10x. Next 50. Two solutions pi 1 pi 2 of L of y equal 0 are linearly independent if and only for every x belongs to I. W of இது wrong scan of pi 1 comma pi 2 of x is not equal to 0. wrong scan கண்டுபிடிக்கணும். ராங் ஸ்கேன் கண்டுபிடிக்கும் போது நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இந்த பை 1 பை 2 என்னது? லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ராங் ஸ்கேன் 0 ஆயிடுச்சுன்னா அந்த பை 1 பை 2 லீனியர்லி டிபெண்டன்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம்.